வணக்கம் நண்பர்களே. ஈப்ரோ ஐடி கார்டு சாஃப்ட்வேர் நம்மக்கிட்ட வாங்கி பயன்படுத்திட்டு இருக்கீங்க. நேற்றுக்கு மார்னிங் சாஃப்ட்வேரில் ஆதார் அப்லோட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கஸ்டமர்ஸ் கால் பண்ணுறீங்க. அது எதனால்ன்றதை நான் இஷ்யூ எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். ஆதாரில் ஆதார் வெப்சைட்டில் நேற்றுக்கு தான் பிடிஎஃப்பை மாற்றிருக்காங்க ஃபார்மேட்டை. அதனால் நீங்கள் பழைய ஆதார் போடும்போது அதை அப்லோட் பண்ணும்போது எடுத்துக்கும். ஆனால் நியூ ஆதார் போடும்போது அதை அக்செப்ட் பண்ணிக்காது. அதை தான் எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஓப்பன் பண்ணும்போது இப்போ இந்த விண்டோ உங்களுக்கு அந்த ஆதார் அப்லோட் பண்ணும்போது எரர் வருது இல்லையா. இப்போ நான் உங்கள் முன்னாடியே ஈப்ரோ சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட்டில் போயிட்டு ஆதார் 2023 இதை இங்கே கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், நேற்றுக்கு முந்தானேற்று அதாவது 2 நாளைக்கு முன்னாடி டவுன்லோட் பண்ண ஆதாரை நான் அப்லோட் பண்ணுறேன். அப்லோட் பண்ணிவிட்டு நான் அதுக்கு பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். ஓகேங்களா. பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு நீங்கள் என்டர் அடிக்கும்போது உங்களுக்கு அந்த இடத்துல கார்டு ஜென்ரேட் ஆகிறது தெரியும். சரி, இது கூடயே நேற்றுக்கு மார்னிங் அப்டேட் பண்ணாங்க இல்லையா, அந்த ஆதாரை நான் இப்போ அப்லோட் பண்ணுறேன். இந்த ஆதார் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன மாதிரி எரர் வருதுன்னு பாருங்கள். ஸோ இதுதான் விஷயம். ஓகேங்களா. மேக்ஸிமம் நேற்றுக்கு முன்னாடி அதாவது 27/11/2024 இதுக்கு முன்னாடி டவுன்லோட் பண்ணுற ஆதார்லாம் சாஃப்ட்வேரில் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. நேற்றுக்கு கவர்மெண்ட்டில் அப்டேட் பண்ண ஆதார் மட்டும்தான் ஒர்க் ஆகுறதில்ல. ஸோ சாஃப்ட்வேரில் அப்டேட் வர்ற வரைக்கும் கஸ்டமர்ஸ் கொஞ்சம் பொறுமையாக காத்திருங்க. கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஏன்னா மேக்ஸிமம் எல்லா சென்டர்லேயும் ஆதார் தான் மெயினாக பண்ணுவீங்க. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நான் ஃபர்தராக அப்டேட் வந்ததும் கொடுக்குறேன். ஓகேங்களா. அல்டர்னேட்டிவாக டெம்பரரியாக வேறு ஏதாவது சாஃப்ட்வேர் இருக்குன்னா இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.